வெல்கம் வியூவர்ஸ். இது நவம்பர் 15, 2023 கும்பகோணம் தஞ்சாவூர். கும்பகோணத்தில் இருக்க மணல்மேடு என்ற கிராமத்தில் 27 வயதான அசோக் ராஜன் தன்னோட பாட்டி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. சென்னையில் வேலை செய்கிற இவர் தீபாவளிக்காக தன்னோட பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு வந்திருக்காரு. இப்படி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி முடிச்ச அப்புறமா சென்னைக்கு போகலான்னு இருந்த இவர் அப்படியே சிதம்பரத்தில் தன்னோட ஃப்ரெண்டு மேரேஜை முடிச்சுட்டு சென்னைக்கு போகிறதா தன்னோட பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. இப்படி இவர் சென்னைக்கு போயிட்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பாட்டி அவரோட ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளும் இவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால பயந்த பாட்டி பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவரை தேட ஆரம்பித்த போலீஸ் இவருக்கு ஆனதை பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. அசோக் ராஜனுக்கு என்ன ஆச்சு, இவர் எங்கே போனார், இதில் முக்கிய குற்றவாளியான சீரியல் கில்லர் சித்த மருத்துவர் கேசவமூர்த்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபெம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி இவர் சென்னைக்கு வந்துட்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்ச பாட்டி இவரோட ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால மேபி சார்ஜ் இல்லாமல் இவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம் அப்படின்னு நினச்ச பாட்டி அடுத்த நாளும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளும் இவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால சென்னையில் இருக்க இவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அங்கேயும் இவர் வரவே இல்லை அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால அசோக் ராஜ் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு இருந்த பாட்டி இவர் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க ஒரு சித்த மருத்துவ வீடு ஒன்று ஞாபகம் வந்திருக்கு. சரி, அங்கே போனால் அது ஏதாவது ஒரு டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச பாட்டி ஸ்ட்ரெயிட்டா அந்த சித்த மருத்துவ வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த சித்த மருத்துவர் ஆமா அவர் இங்கதான் வந்தாரு, ஆனா வந்த உடனே போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தா டாக்டரும் இப்படி சொன்னதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த பாட்டி இந்த விஷயத்த தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்த நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டி நவம்பர் 15 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இப்படி போலீஸ் இவரை தேடிட்டு இருக்க ஆரம்பித்தப்போ அசோக் ராஜ் வீட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டரில் அசோக் ராஜ் தனக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதை சரி பண்ணுறதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும், இருந்தாலும் எனக்கு அது சரியே ஆகலை, மேலும் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுனால எனக்கு இந்த உலகத்திலேயே வாழ பிடிக்கல, அப்படி நான் இறந்துட்டாலும் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அசோக் ராஜ் அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. இதை படித்த பாட்டி உடனே கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாமல் இந்த லெட்டரை போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அசோக்கோட பாட்டி கிட்ட விசாரணை நடத்தின போலீஸ் இந்த விஷயத்த வாங்கியிருக்காங்க. போலீஸ் அசோக்கோட பாட்டி கிட்ட உங்க பேரன் எங்க ட்ரீட்மெண்ட்காக போயிருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அசோக்கோட பாட்டியோ ஆண்மை ஒரு காரணமா இருக்கிறதுனால சித்த மருத்துவர் கேசவமூர்த்தி கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அவர் காணாம போன முன்னாடி நாள்ல இருந்து, அதாவது வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு சிசிடிவி கேமராவை ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி போலீஸ் செக் பண்ணி பார்த்ததுல அசோக் ராஜ் சோழபுரத்தில் இருக்க கீழே வீதியில போயிருக்கதாகவும், ஆனா இப்படி போனவர் திரும்பி வராததையும் போலீஸ் நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவரோட பைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ணி இருக்கிறதும் போலீஸ் நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான் சித்த மருத்துவர் கேசவமூர்த்தியோட வீடு இருக்கிறத நோட் பண்ண போலீஸ் உடனடியா தாமதப்படுத்தாம அவரோட வீட்டுக்கு போயிட்டு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சித்த மருத்துவர் அசோக் ராஜ் என்கிட்ட வந்து தனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதாகவும் இதனால எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு அழுதுட்டே என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு நான் தஞ்சாவூர்ல இருக்க ஒரு டாக்டரை போய் பாரு அப்படின்னு சொன்னேன். இதுதான் இங்க நடந்தது அப்படின்னு போலீஸ் கிட்ட கேசவமூர்த்தி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் போலீஸ்க்கு இந்த சித்த மருத்துவர் சொல்றதுல சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதுதான் போலீஸோட பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னும், அதாவது ஒருத்தவங்க சொல்ற போய்
அவங்களோட முகபாணி அவங்க சொல்லுல இருக்க தடுமாற்றத்தை வச்சு போலீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் கேசவமூர்த்தி சொன்னதை நோட் பண்ண போலீஸ் இது பொய் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துற விதமா ஆல்ரெடி ஒரு லெட்டர் வந்துச்சு இல்லையா, அந்த லெட்டர்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங் அசோக் ராஜ் இது இல்லை அப்படின்னு அசோக் ராஜோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் கேசவமூர்த்தியை போலீஸ் ஸ்டைலில் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சதுனால கேசவமூர்த்தி ஒரு விஷயத்தா போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் போலீஸ் கிட்ட சொன்னதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க. அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணது இதுதான். ஆரம்பத்தில் கொத்தனார் வேலை பார்த்த இவன் கல்யாணத்துக்கு அப்புறமா இவனுக்கு குழந்தை பிறக்கலன்னு இவனோட மனைவி இவனை விட்டு போயிருக்காங்க. இதனால இரண்டாவது மேரேஜ் பண்ண இவன் இரண்டாவதும் குழந்தை பிறக்கலன்னு இரண்டாவது மனைவியும் இவனை விட்டு போனதுனால சென்னையில் இருக்க ஒரு சித்த மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்காக போயிருக்கான். இப்படி ட்ரீட்மெண்ட்காக போன இவன் அங்க இருக்க வைத்தியர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து கொத்தனார் வேலையை விட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆகியிருக்கான். இப்படி அந்த வைத்தியர்கிட்ட ஒரு சில மூலிகளை எப்படி மருந்தாக தயாரிக்கிறது அப்படின்னு கத்துக்கிட்ட இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து கும்பகோணத்துக்கு வந்திருக்கான். அங்க ஒரு போலியான சித்த மருத்துவமனை ஆரம்பிச்சு இவங்களை தேடி வரக்கூடிய ஆண்மை குறைவு ஆண்களுக்கு மருந்து தயாரிச்சு கொடுத்திருக்கான். இதுல ஒரு சில பேருக்கு குணமானதுனால இவனை உண்மையான சித்தா டாக்டர் அப்படின்னு நம்பி ஒரு சில ஆண்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒருவர் ஆனவர் தான் இந்த அசோக் ராஜ். ஸோ இப்படி தான் அசோக் ராஜ் ஆண்மை குறைவு இருக்கனால இவங்கிட்ட ரெகுலராக மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. இப்படி நவம்பர் 13ஆம் தேதி இவனை பார்க்க போன அசோக் ராஜ் அங்க இவனால செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதை மறுத்த அசோக் ராஜ் என்னால முடியாது அப்படின்னு கேசவமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கு கேசவமூர்த்தி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா கொடுக்குற மருந்தை மாத்திட்டு இது ஒரு புது மாத்திரை, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பவர் அதிகமாக மயக்க மாத்திரையை அசோக் ராஜுக்கு கொடுத்திருக்கான். இப்படி மயக்க நிலையில இருந்த அசோக் ராஜை கேசவமூர்த்தி செக்ஸுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான். இப்படி இவனோட இச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மயக்க நிலையில இருந்த அசோக் ராஜ் இறந்து போயிருக்காரு. இதை பார்த்து பயந்த கேசவமூர்த்தி இதை போலீஸ் கிட்ட இருந்து எப்படி மறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி போலீஸ் கிட்ட நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா உடலை எப்படியாவது மறைச்சி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச கேசவமூர்த்தி தன்னோட வீட்டுல இருக்க ஒரு கட்டிங் மிஷினால அசோக் ராஜ் உடலை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா அசோக் ராஜோட தலைபாகத்தை தன்னோட வீட்டு பின்னாடி இருக்க பாத்ரூம் பக்கத்துல குழி தோண்டி மண்ணை போட்டு புதைச்சிருக்கான். மீதி இருக்க ஒவ்வொரு உடல் பாகத்தையும் அவனோட வீட்டை சுத்தி ஒரு குழியா தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட நான் கொடுத்த மாத்திரையால அசோக் ராஜ் சாகல, அன்னைக்கு அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, அதனாலதான் நான் கொடுத்த மாத்திரையால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லியிருக்கான் கேசவமூர்த்தி. இதை கேட்ட போலீஸ் உடனடியா ஒரு ஜேசிபியை அவனோட வீட்டுக்கு வர வச்சு அவனோட வீட்டை சுத்தி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அசோக் ராஜோட ஒரு உடலா எடுத்து மறுபடியும் மனித உடல் ஷேப்புக்கு போலீஸ் மறுபடியும் அங்க வச்சிருக்காங்க. அப்படி வச்ச உடல் ரொம்ப பயங்கரமா இருந்ததுனால அந்த ரியல் இமேஜ் இங்க காட்ட முடியாதுன்றதுனால நம்மளோட அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன், அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்படி அந்த உடல் ரொம்ப டீகம்போஸ் ஆனதுனால அட்டாப்சி டீம் அங்கேயே வர வைக்கப்பட்டு அங்கேயே அட்டாப்சி நடத்தப்பட்டிருக்கு. அந்த அட்டாப்சி ரிசல்ட்டை பார்த்த போலீஸ் ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க. ஏன்னா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அசோக் ராஜோட ஒரு சில ஆர்கன்ஸ் மற்றும் அவர் உடம்புல இருந்த தோல் ரிமூவ் பண்ணப்பட்டு, அதாவது தோல் அப்படியே உரிச்சு மண்ணுக்கடியில புதைக்கப்பட்டுள்ளதா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அப்டேட் ஆயிருக்கு. ஃபர்தரா இதுக்கப்புறமா போலீஸ் கேசவமூர்த்தி கிட்ட விசாரிக்கிறப்போ அசோக் ராஜோட உடல் சீக்கிரமா மண்ணுல மக்கி போறதுக்காக நான் தான் அந்த உடலை தோல் ரிமூவ் பண்ணி மண்ணுல புதைச்சி வச்சான். கேசவமூர்த்தி போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துட்டு இருக்கான். ஆனாலும் போலீஸ் இவன் வேற யாருக்காவது உடல் பாகத்தை வித்திருக்கலாம் அப்படின்னும் தோலை உச்சி சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னும் போலீஸ் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இதை பத்தி நம்மளோட தமிழ் நியூஸ் சேனல்ல கேசவமூர்த்தி அசோக் ராஜோட உடல்ல சமைச்சு சாப்பிட்டதாகவும் அவனோட ஒரு சில உடம்பு எலும்புகளை சூப்பு வச்சு குத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறமா மீதி இருக்க உடல் பாகத்தை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் வீட்டு பக்கத்துல ஒரு சில மூலிகை செடிங்களை வளர்த்திருக்கான், கூடவே கஞ்சா செடியும் வளர்த்திருக்கான். அந்த மூலிகை செடிக்கு கூட உடல் பாகங்களை மிக்ஸ் பண்ணி போதை மாத்திரைகளை தயாரிச்சு தான் கிட்ட வரக்கூடிய ஆண்களுக்கு அதை கொடுத்து அவங்கள போதைக்கு அடிமையாக்கியிருக்கான். இப்படி போதைக்கு அடிமையாகிற ஆண்களை தன்னோட செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆக வச்சு அவங்கள செக்ஸ் டார்ச்சர் பண்ணிருக்கான்.
இதுக்கப்புறமா போலீஸ்க்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அது என்னன்னா, இப்படி அசோக்ராஜ் உடலை தோண்டி பார்க்குறப்போ அசோக்ராஜ் உடல் கூடயே வேற சில மனிதர்களோட உடலும் அங்கே கிடைச்சிருக்கு. பார்த்த போலீஸ் இவன் அசோக்ராஜை மட்டும் இல்லை நிறைய பேரை கொன்று இங்கே புதைச்சிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ண போலீஸ் அவனை ஃபர்தராக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி போலீஸ் கெஸ் பண்ண தப்பா போகல. எஸ், 2021 வருடம் அதே சோழபுரத்தில் இருக்க முகமது அன்னாஸ்ன்றவர் காணாம போயிருக்காரு. இவரை பத்தி கேசவமூர்த்தி கிட்ட போலீஸ் விசாரிக்கிறப்போ கேசவமூர்த்தி ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு போலீஸ்க்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். சரி, ஓகே, எதனால முகமது அன்னாஸை கொலை பண்ணன்னு போலீஸ் கேசவமூர்த்தி கிட்ட விசாரிக்கிறப்போ அதுக்கு கேசவமூர்த்தி ஆரம்பத்துல முகமது அன்னாஸ் அசோக் ராஜன் இவங்க 2 பேருமே என்கிட்ட லவ்வர்ஸ் மாதிரி பழகினால பின்னாடி இவங்க வேற ஒரு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்ததுனால நான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணதா போலீஸை அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கான். ஃபர்தரா இவனோட வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் இவனோட வீட்டில இருந்து ஆடு வெட்ட யூஸ் பண்ற கத்தி, டாக்டர் சர்ஜிகளுக்கு யூஸ் பண்ற நைஃப், மேலும் ஒரு டைரியும் கிடைச்சிருக்கு. அதுல 190 பேர் நபரோட பேர்களும் அதுல எழுதியிருக்கான். அந்த 190 பேரோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ண போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அங்க தோண்டப்பட்ட எலும்புகள் இருந்து ரிசர்ச் பண்ண அப்புறமா தான் அங்க எத்தனை பேரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பின்னாடி தெரிய வரும் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அங்க இருக்க ஊர் மக்கள் கேசவமூர்த்தியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவன் பெண்கள் கிட்ட பேசவே மாட்டான் அப்படின்னும் ஆண்கள் கிட்ட மட்டும்தான் பேசுவான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்கிட்ட ட்ரீட்மெண்டா போற நபர்கள் கிட்டையும் அந்த ஏரியால மிஸ்ஸிங் ஆயிருக்க ஒரு சில நபர்கள் உடனடியா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணும்படியும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் மக்கள் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணியிருக்க கேசவமூர்த்தி இப்போ திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் வச்சிருக்காங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த கேசவமூர்த்தி பத்தி உங்களோட கருத்து என்னன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பெஸ்டான கமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. இப்போ வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஒன் பண்ணிருங்க. நன்றி, பாய்.